வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒன்றிணைப்பு ஆலோசனை கூட்டத்துக்கு இபிஎஸ் வருகையா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுக தற்போது பிளவுகளாக சூழப்பட்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். அதாவது அதிமுக கட்சியில் தொடர்ந்து ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற பேச்சுக்கள் அதிகமாகவே எழுந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான வேலைகளில் சீனியர் தலைகள், அதாவது மூத்த தலைவர்கள் இறங்கி அதற்கான வேலைகளை தீவிரமாக களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் தற்பொழுது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தீவிரம் காட்டி வரும் நிலைமையில் அதில் போட்டியிடாத அதிமுக கட்சி தற்பொழுது தாம் கட்சியின் பலத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுதைய சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் அழைப்பையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் விடுத்திருக்கிறார். அப்படி என்னவென்றால் மக்களவை தேர்தலில் அதிமுக கட்சி படுதோல்வியை அடைந்துள்ள நிலைமையில் தற்போது சசிகலாவும் நம்மளுடைய ஓபிஎஸும் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்புகளை பார்த்தீங்கன்னா விடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். அதிலும் குறிப்பாக அதிமுகவின் பார்த்தீங்கன்னா இணைப்பு குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு பங்கேற்க அனைவரும் பார்த்தீங்கன்னா அழைப்புகளை விடுத்திருக்கிறார்கள். அதில் அதிமுகவின் சார்பில் இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் தலைமை மற்றும் கழக நிர்வாகிகள், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் என பலரும் வர வேண்டும் என்று அந்த ஒரு அழைப்புதலில் இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இதில் எடப்பாடிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த ஒரு அழைப்பின் மூலமாகவே அவருக்கான மறைமுக அழைப்பும் இருக்கிறது என்றே கூறப்படுகிறது. இதனால் இதை அனைத்து முக்கிய புள்ளிகளும் கலந்து கொண்டிருக்கும் சூழலில் இதில் எடப்பாடியும் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கட்சி அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழல் உருவான நிலைமையில் எடப்பாடியும் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு சில பேச்சுக்கள் என்பது மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலைகள் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்று எடப்பாடி வந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக இவர்களுடைய இணைவு என்பது அக்கூட்டத்திலேயே நடைபெறும் என்றே கூறலாம். அதன் பிறகு பெரும் விதத்தில் அதிமுகவின் தலைமைகள் ஒன்றொன்றாக மாறும் என்றும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாரும் இந்த ஒரு கூட்டத்திற்கு வருவார்கள். இந்த கூட்டமே மிக பிரம்மாண்ட அளவிலான கூட்டமாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் எதிர்பார்ப்பு எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தினால் கண்டிப்பாக அதிமுகவின் தொண்டர்களும் அதனை வரவேற்பார்கள். நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் அதனை வரவேற்கத்தக்கதாக மாற்றி தற்பொழுது அதிமுகவின் தலைமைக்கு முயற்சிகளை எடுப்பார்கள் என்றே கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு விருப்புகள், பரபரப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாறுதல் என்பது இருக்குமா அப்படின்றத அனைவர் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு 20ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பலவிதமான முடிவுகளை முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைத்து எடுக்கப் போகிறார்களா அப்படி என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.